உலகம் முழுசும் ரெண்டு தத்துவம் பொதுவா சண்டை போடும். ஒண்ணு வலதுசாரி தத்துவம், இன்னொன்னு இடதுசாரி தத்துவம். ஆனா இதோட வடிவம் மனிதர்களுக்கிடையே வேறுபடும். இந்த முரண்பாட்டுல முக்கியமான ஒண்ணு கம்யூனிசம் தோல்வியடைஞ்ச தத்துவமா, காரல் மார்க்ஸோட பொருள் முதல் வாதம் தோல்வியடைஞ்ச ஒண்ணா, இல்ல அத அமல்படுத்துற மனுஷங்களோட தோல்வியா? ஏன்னா கம்யூனிச தத்துவத்தை பின்தொடர்ந்து ஆட்சி செய்யற நாடுகள் பெரும்பாலும் தோல்வியை தழுவி இருக்கு. அதனால முதலாளித்துவமே சிறந்ததுன்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. குறிப்பா கியூபா, வெனிசுலா, வடகொரியா, ஏன் சீன நாட்டோட கம்யூனிச கொள்கைகள் கூட விமர்சனத்துக்குள்ளாகுது. அதே மாதிரி இந்தியாவுல மேற்கு வங்காளம், கேரளா, திரிபுரா மாதிரி மாநிலங்களை ஆண்ட கம்யூனிச அரசுகளும் அதோட கொள்கைகளும் விமர்சனத்துக்குள்ளாகுது. கம்யூனிசம் தோல்வி அடைஞ்ச தத்துவமா? இத வரலாறு, பொருளாதாரம், அரசியல், மனித இயல்பு எல்லாத்தோட அடிப்படையில அலசுவோம். நான் கலைச்செல்வன், இது கதாகுரு. The country of Venezuela descending into chaos personified. People flooding the streets, resisting the government as children go hungry. Inflation skyrockets out of control. But this isn't the same nation that liberals held up as a model for socialist utopia, was it? Bernie Sanders even once said this: these days the American dream is more apt to be realized in South America, in such places as Ecuador. முதல்ல கம்யூனிசம் அப்படின்னா என்ன கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். காரல் மார்க்ஸ் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ஜெர்மன் தத்துவ ஞானி. அவரோட முக்கிய தத்துவம் பொருள் முதல் வாதம். இத டைலக்டல் மெட்டீரியலிசம்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இது என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாமே பொருள், அதாவது மேட்டர் அடிப்படையில அமைஞ்சிருக்கு. இதுல எல்லா மாற்றங்களும் முரண்பாடுகளால வருது. உதாரணமா, முதலாளித்துவத்துல உழைப்பாளிகளும் முதலாளிகளும் தங்களுக்குள்ள முரண்படுறாங்க. இந்த முரண் வெடிச்சு அதன் மூலமா புரட்சி வருது. அதோட விளைவா சமத்துவ சமூகம் உருவாகும்னு மார்க்ஸ் சொன்னாரு. இது ஹெக்கல் தத்துவத்துல இருந்து எடுத்து பொருள் அடிப்படையா மாற்றப்பட்ட ஒரு தத்துவம். இந்த தத்துவம் வர்க்க போராட்டத்தை அடிப்படையா வச்சு கம்யூனிசம் அப்படிங்கிற தத்துவத்தை உருவாக்குது. எல்லாருக்கும் சம உரிமை, உற்பத்தி சாதனங்கள் அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும், சம வேலை வாய்ப்பு, இலவச கல்வி, இலவச சுகாதாரம், இது மூலமா இல்லாமை இல்லாத உலகத்தை கட்டமைக்க முடியும்னு சொல்லுது கம்யூனிச தத்துவம். இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அத நீங்க பார்த்த சில திரைப்படங்கள் மூலமா பொருள் முதல் வாதத்தை விளக்கமா பார்க்கலாம். இப்போது அதாவது மனிதன் எல்லாத்தையும் விட அவனால உருவாக்கப்பட்ட பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். அதாவது காக்கா முட்டை படத்துல ஒரு பீஸா 2 சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளா இருக்கும். அந்த பொருள் அடைய அவங்க நடத்துற போராட்டம் தான் அதோட மையக்கரு. அதே மாதிரி பாலு மகேந்திரா வீடு படத்துல வீடு முக்கியமான பொருளா இருக்கும். ஈரானிய படமான சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படத்துல ஒரு ஷூ முக்கியத்துவம் வாய்ந்த பொருளா இருக்கும். இதுக்கு எல்லாம் மூலமா இருக்கிற இத்தாலிய படமான பைசைக்கிள் தீவ்ஸ் படத்துல வர்ற சைக்கிள் ஒரு முக்கியமான பொருள். இந்த திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்டதுதான் வெற்றிமாறன் இயக்கத்துல வெளியான பொல்லாதவன் திரைப்படம். இதை விட கொஞ்சம் மேல போய் மாட்டுக்கறி சாப்பிடுறான்னு மனுஷனையே அடிச்சு கொள்ற சம்பவங்களை இந்தியாவுல நிறைய பார்த்திருக்கோம். அதாவது மாடு ஒரு புனிதமான பொருள், அதை விட மனித உயிர் அற்பமானது. இப்படி மனுஷன் அவனை விட அவன் உற்பத்தி செய்யற பொருளை ரொம்ப மதிப்புமிக்க விஷயமா பார்க்கிற தத்துவம் தான் பொருள் முதல் வாதம். ஆனா இந்த தத்துவத்துல பிழைகள் இருக்குன்னு விமர்சனங்கள் வருது. சிலர் சொல்றாங்க இது ரொம்ப இயந்திரத்தனமா இருக்கு, மனிதர்களோட உணர்ச்சிகள், கலாச்சாரம், தனிப்பட்ட ஊக்கங்களை கண்டுக்கல. உதாரணமா மார்க்ஸ் சொன்ன மாதிரி வர்க்க போராட்டம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நடக்காது. அது ரொம்ப எளிமையான பார்வைன்னு கூட சொல்றாங்க. சொல்லப்போனா சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறதே ஒரு கற்பனை. அது யதார்த்தமான உலகத்துல சாத்தியமே இல்லாத ஒண்ணுன்னு விமர்சனம்
விமர்சனம் வருது. அதாவது இது அறிவியல் உண்மை போல சொல்லிக்கிட்டாலும் உண்மையில ரொம்ப கற்பனை அடிப்படையில இருக்கு. மனுஷங்க எப்பவும் சமத்துவத்தை நோக்கி போகணும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. அதிகாரம் கைக்கு வந்தா மனுஷங்க அதை தவறா பயன்படுத்துவாங்க. இத மார்க்ஸ் கவனிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அதிகாரம் அப்படிங்கிற போதை ஏறின மனுஷன் தன்னோட சக மனுஷனை தனக்கு சமமா பார்க்கிற எந்த சாத்தியக்கூறுகளுமே இல்ல. ஒரு கட்டத்துல அந்த அதிகாரமே சர்வாதிகாரமா மாறுற சூழ்நிலை உருவாகும். இதுக்கு உதாரணமா வடகொரியா, ரஷ்யா, சீனாவோட ஆட்சி முறை உதாரணமா சொல்லப்படுது. இதே மாதிரி கம்யூனிசத்தை அமல்படுத்தின நிறைய நாடுகள் தோல்வியை தான் சந்திச்சிருக்குன்னு விமர்சனம் எழுது. உதாரணமா கியூபா 1959 ஃபிடல் காஸ்ட்ரோ புரட்சி மூலமா கம்யூனிச ஆட்சியை கியூபாவுல நிறுவிச்சு. ஆரம்பத்துல கல்வி, சுகாதாரம் இலவசமா கொடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப முன்னேற்றத்தோட இருந்துச்சு. சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பின்னாடி பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சது கியூபா. 2025 கியூபாவோட GDP 1.1% சரிஞ்சிருக்கு. கடந்த 5 வருடமா 10% மேல வளர்ச்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு அதோட கம்யூனிச கொள்கைகள் மட்டும் காரணம் இல்ல. அமெரிக்கா கியூபா மேல தொடர்ச்சியா விதிக்கிற பொருளாதார தடையும் ஒரு காரணமா இருக்கு. இது இல்லாம உள்நாட்டு பிரச்சனைகளும் இருக்கு. அரசு கட்டுப்பாட்டுல உற்பத்தி, தனியார் தொழில்கள் குறைவு, ஊழல், புதுமையான திட்டம் இல்லாதனால சுற்றுலா கூட 30% சரிஞ்சிருக்கு. ஒரு காலத்துல சர்க்கரை ஏற்றுமதியில முன்னணி நாடு இப்போ எந்த உற்பத்தி பொருட்களையும் ஏற்றுமதி செய்ய முடியாதனால அதுக்கு காரணம் பொருளாதார தடை. இதனால அந்த நாட்டோட அந்நிய செலவணி குறைஞ்சி தேவையான பொருட்களை இறக்குமதி கூட செய்ய முடியாதனால இதோட விளைவா அந்த நாட்டு மக்கள் தங்களோட தினசரி வாழ்க்கையை நடத்தவே திண்டாடுற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்து வெனிசுவேலா. ஹியூகோ சாவேஸ் 1999 கம்யூனிஸ்ட் இன்ஸ்பயர்டு பொலிவேரியன் சோசியலிசம் கொண்டு வந்தாரு. ஆரம்பத்துல எண்ணெய் வருமானத்தால ஏழைகளுக்கு உதவி. ஆனா இப்போ கடும் பொருளாதார நெருக்கடி, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், உணவு பஞ்சம், மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே போகிற நிலைமை, கடினமான வாழ்க்கை நிலைமை இப்பவும் தொடருது. மடூரோ ஆட்சி அழுத்தம் கொடுக்குது. ஆனா இது மார்க்ஸோட தத்துவத்தோட பிரச்சனை இல்ல. மோசமான அரசியல் மேலாண்மை, உள்நாட்டு ஊழல், எண்ணெய் சார்ந்த பொருளாதாரம், இதோட அமெரிக்காவோட பொருளாதார தடை. அப்படியே சீனாவுக்கு வருவோம். சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சியில் இருக்கு. மாசேத்துங் புரட்சி செஞ்சு கம்யூனிச ஆட்சியை நிறுவனாரு. ஆரம்பத்துல பெரிய பஞ்சம், கலாச்சார புரட்சி மாதிரி தோல்விகள் இருந்துச்சு. ஆனா 1978 டெங் சியாவோ பிங் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து கம்யூனிசம் அப்புறம் முதலாளித்துவம் கலந்த ஒரு புதுவித ஆட்சி முறையை உருவாக்குனாங்க. இப்போ சீனா உலகத்தோட 2வது பெரிய பொருளாதாரம். அதோட வளர்ச்சி இப்போ நம்மள ஆச்சரியப்படுத்துது. ஆனா விமர்சனங்கள் இல்லாம இல்ல. கம்யூனிசம்ங்கிற போர்வையில சர்வாதிகாரம், சமத்துவமின்மை, மனித உரிமை மீறல்கள், ஊடக சென்சார்ஷிப், நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. சீனா உண்மையான கம்யூனிச நாடா இல்ல, அது ஸ்டேட் கேபிட்டலிசம்னு சந்தேகம் எழுது. மார்க்ஸோட கனவு இது இல்லைன்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஆனா இது கம்யூனிச தத்துவத்தை தங்களோட நாட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வெற்றி பெற்ற உதாரணமா பார்க்கப்படுது. சரி, வடகொரியாவுக்கு வருவோம். கிம் இல் சுங் தொடங்கி இப்போ கிம் ஜாங் உன் வரைக்கும் சர்வாதிகாரம் தான் ஆட்சி செய்யுது. கம்யூனிசங்கிற போர்வையில சுயசார்பு ஆட்சி தான் நடக்குதுன்னு விமர்சனங்கள் எழுது. ஆனா நிஜத்துல அங்க பஞ்சம், அடக்குமுறை, மனித உரிமை மீறல்கள் இருக்கிறதா செய்திகள் வருது. ஆனாலும் இதோட உண்மைத்தன்மை கேள்விக்குரியது. ஆனா அதிகாரம் தனி மனிதனை சர்வாதிகாரியா மாத்தும் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணமா வடகொரியா இருக்கு. இது
மார்க்ஸோட தத்துவத்தோட தோல்வி இல்ல, குடும்ப ஆட்சியில தனிப்பட்ட அதிகாரம் கலந்து போனது, ஆட்சியாளரையே கடவுளா பார்ப்பது மாதிரியான கம்யூனிச தத்துவத்தையே கேள்விக்குறியாக்குது வடகொரியா. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவோட மேற்கு வங்கம், கேரளா, திரிபுரா இந்த 3 மாநிலங்கள்ல கம்யூனிஸ்ட் ஆட்சி ஏன் தோத்து போச்சு, வரலாறு மற்றும் பொருளாதார பின்னணியில இப்ப இத பத்தி கொஞ்சம் ஆய்வு செய்வோம். முதல்ல மேற்கு வங்கம். அங்க 1977 இருந்து 2011 வரைக்கும் லெஃப்ட் ஃப்ரண்ட் அதாவது சிபிஐஎம் ஆட்சி செஞ்சது. 1970களில் காங்கிரஸ் ஆட்சியோட கொடுமை, ஏழைகளுக்கு நிலம் கொடுக்கிற லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மாதிரி திட்டங்கள் மூலமா கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆரம்பத்துல நில சீர்திருத்தம் செஞ்சு 1.1 மில்லியன் ஏக்கர் நிலத்தை 1.4 மில்லியன் மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. கிராம பஞ்சாயத்துக்களை ஸ்ட்ராங் பண்ணினாங்க. இது ஆளும் கம்யூனிஸ்டுகளுக்கு ரூரல் சப்போர்ட்டை கொடுத்துச்சு. ஆனா பின் நாட்கள்ல படிப்படியா பொருளாதார வளர்ச்சி தடைப்பட்டுச்சு. புதிய தொழிற்சாலைகள் உருவாகவே இல்லை. லேபர் யூனியன் பிரச்சனைகள் தொழிற்சாலைகளை மேற்கு வங்கத்துல தொடங்க நிறுவனங்கள் ரொம்ப பயந்தாங்க. இதனால வேலை வாய்ப்பு குறைஞ்சது. 2006-2007 புத்ததேவ் பட்டாச்சாரியா டாடா நேனோ கார் ஃபேக்டரிக்காக சிங்கூர் நந்திகிராம் பகுதியில நிலம் கையகப்படுத்த முயற்சி செஞ்சாரு. இது விவசாயிகளோட போராட்டத்தை ஊக்குவிச்சது. வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு. டாடா மேற்கு வங்கத்தை விட்டு வெளியேறி குஜராத்துக்கு போச்சு. இது அந்த மாநிலத்தோட இமேஜையே சுத்தமா மாத்துச்சு. மக்களோட கோபம் அரசுக்கு எதிராக வெடிச்சது. கூடுதலா ஆட்சி நீண்ட காலமா இருந்ததால அடக்குமுறை, எலெக்ஷன் ஃப்ராட் மாதிரி வேலைகள் அதிகமாச்சு. இதனால 2011 மம்தா பானர்ஜியோட டிஎம்சி கிட்ட தோத்து போனாங்க. லெஃப்ட் பார்ட்டி மொத்தம் 235 இடத்துல வெறும் 62 இடத்துல மட்டுமே வெற்றி பெற்றாங்க. சுருக்கமா ஆரம்பம் வெற்றியா இருந்தாலும் பொருளாதார வீழ்ச்சி, தவறான இண்டஸ்ட்ரி பாலிசி, மக்களோட நம்பிக்கை இழப்பு இதுதான் கம்யூனிச அரசின் தோல்விக்கு காரணமா அமைஞ்சது. அடுத்து கேரளாவுக்கு வருவோம். இங்க கம்யூனிசம் 1930களில் இருந்தே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் இப்ப கூட பினராயி விஜயன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. 1957 இந்தியாவிலேயே முதல் டெமோக்ராட்டிக் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தது கேரளாவில் தான். இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட் கேரளா முதலமைச்சரானாரு. தொடக்கத்துல முற்போக்கான விஷயத்தால வளர்ச்சி இருந்தாலும் தொழில் வளர்ச்சி இல்லாததால பொருளாதாரம் பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1957 ஆட்சிக்கு வந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி 1959 டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுச்சு. பிரசிடென்ட் ரூல் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாறி மாறி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் கேரளாவில் இருந்த லேபர் யூனியன் பந்த் மாதிரியான பிரச்சனைகளால பன்னாட்டு நிறுவனங்கள் கேரளாவில் தொழிற்சாலைகளை தொடங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலை தான் இப்போ வர தொடருது. இப்போ திரிபுரா மாநிலத்துக்கு வருவோம். அங்க 1993 இருந்து 2018 வரைக்கும் சிபிஐஎம் லெஃப்ட் ஃப்ரண்ட் ஆட்சி செஞ்சது. 1947 பார்ட்டிசனுக்கு அப்புறம் திரிபுரா இந்தியாவில இருந்து ஐசோலேட் ஆச்சு. வங்க நாட்டில இருந்து வந்த அகதிகள் அங்க ஒரு அதிர்வலைகளை உண்டு பண்ணாங்க. 1960 முதல் 80 வரை காங்கிரஸ் பழங்குடி மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி சிபிஐஎம் வீக் பண்ணுச்சு. மத்தியில இருந்து அரசுகளோட நியோ லிபரல் பாலிசியோட ஒத்து போக முடியாத நிலை. 25 வருஷ ஆட்சியில ஆன்டி இன்கம்பன்சி பழங்குடி மக்கள் மத்தியில வேலை செஞ்ச பிஜேபி ஆர்எஸ்எஸ். இதனால 2018 பிஜேபி கிட்ட தோத்து போச்சு கம்யூனிச அரசு. ஒட்டுமொத்தமா இந்த 3 இடங்கள்லையும் கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆரம்பத்துல லேண்ட் ரிஃபார்ம், லேபர் வெல்ஃபேர் மூலமா வெற்றி பெற்றாலும் பொருளாதார வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இல்லாம போனது, அடக்குமுறை இந்த மாதிரியான பிரச்சனைகளால பிஜேபி மாதிரி கட்சிகள் அங்க ஸ்ட்ராங்கா கால் ஊன்றி இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கு. கேரளாவில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் அங்க இருக்கிற சோசியல் ரிஃபார்ம்ஸ் ஆக்டிவிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது காரணம் தான். இப்போ முக்கிய கேள்விக்கு வருவோம். கம்யூனிசம்
தோல்வி அடைஞ்ச தத்துவமா, இல்லை அது ஃபாலோ பண்ண மனுஷங்களால உருவாக்கப்பட்ட பிரச்சனையா? மார்க்ஸோட தத்துவம் தோல்வி இல்லை, அதோட அமலாக்கம் தான் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. மார்க்ஸ் சொன்னது ஒரு உட்டோப்பியா, அதாவது கற்பனைவாதம். சமத்துவ வர்க்கம் இல்லாத சமூகம் வெறும் கற்பனை. நிஜத்துல அதிகாரம் கைக்கு வந்தா லெனின், ஸ்டாலின், மாவோ போன்ற மாதிரி தலைவர்கள் சர்வாதிகாரியா கூட மாறினாங்க. மனித இயல்பு, பேராசை, அதிகார வெறி, இத மார்க்ஸ் ஏன் கவனிக்காம விட்டாருன்னு இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா கம்யூனிசம் தனிப்பட்ட ஊகங்கள் அளிக்குது. ஏன் கடின உழைப்பு செய்யணும், எல்லாருக்கும் சமமா கொடுத்தா என்னன்னு கேள்வி எழுப்புது. இந்த போட்டி இல்லாத தன்மை உற்பத்தியை குறைக்கும்னு விமர்சனமும் எழுது. ஆனா சில சொல்றாங்க கம்யூனிச தத்துவத்திலேயே பிழை இருக்கு. மார்க்ஸ் உலகத்தை ரொம்ப எளிமையா பார்த்திருக்கிறாரு. வர்க்க போராட்டம் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. கலாச்சாரம், மதம், தேசியம் இதுவும் ஒரு முக்கிய காரணிகளா இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை ஜாதி அப்படிங்கிற இன்னொரு முரணும் இருக்கு. அத கம்யூனிசம் புரிஞ்சிக்கிற விதத்துல கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கு. ஆழமா சிந்திச்சா கம்யூனிசம், முதலாளித்துவம் ரெண்டும் கலந்த ஃபார்முலா சில இடங்கள்ல யதார்த்தத்துக்கு பொருந்தல. உதாரணமா மார்க்ஸ் சொன்ன மாதிரி முதலாளித்துவம் தானா சரியும்னு சொன்னாரு. ஆனா உண்மையில அது காலத்துக்கு ஏன் கம்யூனிசத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. அத வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்றாங்க. கம்யூனிசத்தோட பெரிய தோல்வி அதோட அமலாக்கத்துல இருக்கு. லெனின், ஸ்டாலின் ரஷ்யாவுல, மாவோ சீனாவுல தனிப்பட்ட அதிகாரத்தை கம்யூனிசத்தோட கலந்துட்டாங்க. உண்மையான கம்யூனிசம் எங்கேயுமே அமல்படுத்தப்படல அப்படிங்கிறது தான் இங்க யதார்த்தமான உண்மை. எல்லாம் சோசியலிசம் ஸ்டேஜ்லயே நின்று போச்சு. அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கூட கொஞ்சம் சர்வாதிகாரம் தான் அப்படிங்கிற நிலைமை தான் இப்ப இருக்கு. இன்னொரு பக்கம் கம்யூனிசம் முழு தோல்வி இல்லை, அது சமத்துவம், ஏழைகள் உரிமை பத்தி பேசிச்சு உலகத்தையே மாற்றி இருக்கு. குறிப்பா ஐரோப்பாவுல சோசியல் டெமோக்ரசி, இந்தியாவுல சமூக நீதி மாதிரி கருத்தாக்கங்கள் அதோட தாக்கம் தான். ஆனா நிஜ கம்யூனிச நாடுகள்ல பொருளாதாரம், சுதந்திரம் பாதிக்கப்படுது. மேற்குலகம், குறிப்பா அமெரிக்காவோட பொருளாதார தடைகளால தான் இந்த கம்யூனிச வீழ்ச்சி ஏற்படுதுன்னு ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. முடிவா சொல்லணும்னா மார்க்ஸோட தத்துவம் ஒரு சிறந்த வழிகாட்டி, ஆனா மனுஷங்க அதை தவறா அணுகிறாங்க. இதுதான் மனித வரலாறு நமக்கு காட்டுது. அதிகாரம், ஊழல், வெளி அழுத்தங்கள்னு உலகம் தினந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கு. கம்யூனிசம் கலந்த நாடுகள், குறிப்பா சீனா மாதிரி நாடுகள் வெற்றி பெற்றாலும், ஆனா உண்மையான சமத்துவம் வரணும்னா தத்துவத்தை தகுந்த மாதிரி மாத்தி ஜனநாயகத்தோட கலக்கணும். ஆனா அது யதார்த்தத்துல நடக்கவே இல்லை. இது மேல உங்களோட விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா இதை ஒரு லைக் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.